இதுதான் டைம் இருக்குது கீழே பாருங்கள். ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ட்ராப் கொடுக்குற மாதிரி ஈவினிங் வரைக்கும் இருந்து மார்க்கெட் எப்போ வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இந்த 4380 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம் நேற்று. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண உடனே கம்ப்ளீட்டாக மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக யாரும் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கடைசியாக அது கம்ப்ளீட்டாக மேலே போயிடும். அதனால் ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த ரீசனுக்காக தான். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக யார் ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாலும் சரி, ட்ரேட் பண்ணுறதே தப்பு. ஸோ நமக்கு இன்றைக்கி ட்ரேடிங் இன்றைக்கி எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் 4500 இந்த ஜோன்லேருந்து 4520 இந்த ஜோனுக்குள்ளே எங்கேயாவது ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை. ட்ரெண்ட் வந்து பை ஆன் டிப்ஸ் தான். ஸோ அந்த ட்ரெண்டில் நமக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் எது வரைக்கும் பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4220 இந்த ஜோன் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு லெவல் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் பை பண்ணணும். இன்றைக்கி பை பண்ணணும்னு நினைக்கிறோங்க. ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் பார்த்துக்கோங்க. 4220 இருக்குது ஒன் சைடில், இங்கே 4520 இருக்குது. 200 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸை நியர்லி 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எந்த ட்ராப் வந்தாலும் நீங்கள் பை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. ஏன்னா நேற்று இல்லை, இன்றைக்கி இருக்கும். ஸோ ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் டைமில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இதுக்கு ஃபேவரபுளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக மேலே போயிடும். அந்த டைமில் இன்வென்ட்ரி டைமில் ட்ராப் ஆகிறப்ப நல்லா விட்டுட்டு பை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா பையிங்க்கு தான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும் அப்படின்றது தான் எங்களோட நம்பிக்கை. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. இன்றைக்கி நம்மளோட ரெக்கமெண்டேஷன் பை ஆன் டிப்ஸ். சப்போர்ட் லெவல்லாம் பாருங்கள் 4480 இது ஒரு சப்போர்ட், 4520 ஒரு சப்போர்ட், 4420 இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4620. ஸோ இந்த 4620 to 4600 இந்த ஜோனில் மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு பாஸ் கொடுக்கும் அப்படின்றது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இது $100 மேலே மார்க்கெட் கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து $100 ஜோனை மார்க் பண்ணுது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.